தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதம் என் மனமகிழ்ச்சி. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அநேகம் ஆயிரம் பொன்வெள்ளியை காட்டிலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம். சங்கீதம் 119 176 வசனங்களும் வேதத்தின் மகத்துவத்தை குறித்து அழகாக சொல்லப்படுகிறது. உமது வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி அடியனுடைய கண்களை திறந்தருளும். வேதத்தினால் வரக்கூடிய பாக்கியங்கள் அநேகம். வேதத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறபடி கை கொள்ளுவர்களும் பாக்கியவான்கள் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை நேசிக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:2-3. யோசுவா 1 வசனம். சங்கீதம் 112:1. எஸ்ரா 7:10. நீதிமொழிகள் 29:18. மூன்றாவது, வேதத்தை போதிக்கிறவன் பாக்கியவான். வேதத்தை கை கொண்டு சிட்சித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 94:13 அவ்வாறு சொல்லுகிறது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கக்கூடிய ஜபம் அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நாம் கர்த்தருடைய வேதத்தை அதிகமாக தியானிப்போம், ஜெபிப்போம், ஊழியம் செய்வோம், ஆசீர்வாதமாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.